டெத் சைலன்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொடூரமா இறந்து போயிடுவாங்க. அது இறந்து போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சுமத்துவாங்க. நம்ம ஹீரோ இந்த கொலையை நான் பண்ணலன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண் வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது யார் கொண்டாங்கிறது. ஒரு மேரி ஷான் சொல்ல போகிற ஒரு பெயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, எதுக்காக அவரோட ஒய்ஃப் அந்த பேய் பார்த்தீங்கன்னா கொண்டுச்சிருந்தாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு IMDbலேருந்து பார்த்தீங்கன்னா 6.2 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு ஹாரர் படத்தில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் வானால் தான் இதெல்லாம் முடியும். ஸோ ஒரு ஹாரர் படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர்னா அது ஜேம்ஸ் வான் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி, டெத் சைலன்ஸ்.